where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai. டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டை ஆள ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று சூளுரைத்திருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் 2026ஆம் ஆண்டு தேர்தலிலும் மக்கள் திமுகவுக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணை திறப்பு நிகழ்ச்சியை அடுத்து சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் முதல்வர் பங்கேற்றார். உலக சிறப்புமிக்க தம்மம்பட்டி மரச்சிற்பங்கள், வெள்ளி கொலுசுகள், சேலம் இரும்பு உள்ளிட்டவை குறித்த அரங்குகளை அவர் பார்வையிட்டார். பல்வேறு துறைகளின் சார்பில் 200.26 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறைவடைந்த 225 பணிகளை திறந்து வைத்த முதல்வர் 1244 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 509 புதிய திட்ட பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டினார். மேலும் பல்வேறு துறைகளின் சார்பில் 1,0203 பயனாளிகளுக்கு 204.64 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். பின்னர் உரையாற்றிய ஸ்டாலின் மதுரையில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசியவற்றை சுட்டிக்காட்டி விமர்சித்தார். மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதாக 10 ஆண்டுகளுக்கு முன்பு அறிவித்தது என்னவானது என்று முதல்வர் கேள்வி எழுப்பினார். கடந்த அதிமுக ஆட்சியின் போது மத்திய பாஜகவை எதிர்த்து எதுவும் செய்யவில்லை என்றும் கட்சியை அடகு வைத்து விட்டதாகவும் ஸ்டாலின் விமர்சித்தார். அமித்ஷாவுடைய பேச்சில் தன்னுடைய ஆத்திரத்தை கூட்டி தீர்த்திருக்கிறார். ஒன்றிய பாஜக அரசு அளிக்கிற திட்டங்களை மடைமாற்றி மக்களுக்கான நன்மைகளை கிடைக்க விடாமல் செய்கிறது திமுக அரசு அவர் பேசியிருக்கிறார். ஆனா உண்மை என்ன? குடிநீர் திட்டமாக இருந்தாலும் சரி, வீடு கட்ட திட்டமாக இருந்தாலும் சரி, ஒன்றிய அரசு ஒதுக்கக்கூடிய பணத்தை வச்சு செயல்படுத்த முடியாதுன்னு மாநில அரசு தான் கூடுதல் பணத்தை கொடுக்குது. பிரதமரோட பெயர் வச்சிருக்கக்கூடிய திட்டங்களுக்கு வெறும் 50 விழுக்காட்டுக்கு மேல மாநில அரசு தான் நிதி ஒதுக்கீடு செஞ்சு செயல்படுத்துறோம். பிரதமர் பேர்ல கொடுக்கிற திட்டத்துக்கு 50% நிதியை மாநில அரசு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு, அதை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஒன்றிய பாஜக அரசு தான் தமிழ்நாட்டுக்கான எந்த சிறப்பு திட்டத்தையும் தராத அரசு. மிக சில திட்டங்களுக்கு ஒதுக்கிற பணம் முழுமையாக வந்து சேர்றதில்லை. ஆனா உள்துறை அமைச்சர் அப்படியே பிளேட்டை திருப்பி போடுறாரு. முருக பக்தர்கள் மாநாட்டை கண்டு அமைச்சர் சேகர் பாபு ஏன் பதற்றம் அடைகிறார் என்று பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த நேர்காணலை பார்க்கலாம். அமைச்சர் சேகர் பாபு இப்ப சொல்லிட்டு இருக்காரு, அதாவது பழனியில ஏற்கனவே அவர்கள் முருகர் மாநாடு நடத்தினாங்க, அதற்கு போட்டியா தான் பிஜேபி இப்ப நீங்க மாநாடு திட்டமிட்டீங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு அரசு ஸ்டாம்பேட் ஆயிரும். ஏற்கனவே பெங்களூர்ல நடந்த ஒரு அதை முன்னுதாரணமா சொல்லியிருக்காங்க, நெரிசல் ஏற்படும் சொல்லியிருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? 2 விதமான விஷயங்களை நான் முன்வைக்க விரும்புறேன். ஒன்று, பழனியில நாங்க முருக பக்தர்கள் மாநாடு நடத்திட்டோம், திருப்பி ஏன் நடத்துறீங்க? பிஜேபி நடத்தல. இந்த முன்னணி நடத்துகின்ற முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு பிஜேபியினுடைய முருக பக்தர்கள் கலந்து கொள்கிறார்கள். இதுதான் அந்த மாநாட்டினுடைய அடிப்படை. அதனால முதல்ல அந்த புரிதலோடு அவர் பேச வேண்டும். இங்கு அரசியல் கட்சியாக நாங்கள் முருக பக்தர்கள் மாநாட்டை நடத்தவில்லை. 2வது, ஸ்டாம்பேட் நடந்துரும் அப்படின்னு சொன்னா அப்ப அந்த மாதிரி ஏதாவது விஷயங்களை அவங்க ஆலோசிக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். ஏனென்றால் எத்தனை கோடி மக்கள் வந்தாலுமே அதற்கென்று தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டியதுதான் அரசினுடைய கடமையே தவிர இப்படியெல்லாம் வந்துட்டா இப்படி ஆகும்னு சொல்றதுக்கு அரசாங்கம் இல்லை. அப்போ ஏன் முருக பக்தர்கள் மாநாட்டை பார்த்து பதற்றம் அடைகிறார் இந்த அறநிலைத்துறை அமைச்சர்? இன்ஃபேக்ட் இந்த அறநிலைத்துறை அமைச்சர் சந்தோஷப்படணும். Where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai.